பிஃபோர் 2000 அண்ட் ஆஃப்டர் 2000 என்ன நடந்துச்சு அண்ட் 2020க்கு கோவிட்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 50லேருந்து 60% வந்து WHO சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2000 அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 3 to 5% ஆஃப் பீப்புள் தான் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல 5 to 7 8% கூட இருக்காங்க. ஏன் 10% மேல கூட இருக்காங்க. இது எல்லாமே 5 to 8 வந்து எல்லாருமே வந்து ரீகலா வந்து ரிஜிஸ்டர் பண்ண விஷயங்கள். பட் ரிஜிஸ்டர் பண்ணாம ரிசர்ச்ல சொல்லாம நிறைய பீப்புள் டிப்ரெஷன்ல இருப்பாங்க அப்படின்னு WHO சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்ன அண்ட் எப்படி இதை ஓவர் கம் பண்றது? ஃபர்ஸ்ட், டிப்ரெஷனால எதனால வருது, ரீசெண்ட் டைம்ஸ்ல எதனால வந்துருச்சு? மெயினா யூஸ் பண்ற சோஷியல் மீடியாவாகட்டும் ஒரு டிஜிட்டலா ஃபார்மேட்டுக்கு உள்ள கொண்டு வந்ததுனால. அப்படி டிஜிட்டலா உள்ள கொண்டு வந்ததுனால பீப்புள் வந்து எப்படி கன்சம்ஷன் பண்ணணும் அப்படின்ற மெத்தடாலஜியும் ஒரு வரைமுறையும் இல்லாததுனால அண்ட் பீப்புள் கன்சம்ஷன் ஈஸியா பண்ணிடுறாங்க. அப்படி கன்சம்ஷன் பண்ணதுனால நிறைய பீப்புள் டிப்ரெஷன் ஆகட்டும், ஆன்சைட்டி ஆகட்டும், ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகனால ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரல வருது. அப்படி உள்ள வந்தனால ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹார்ட் அட்டாக்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் ஹெல்த் டிசார்டர்ஸ் அதிகமாகுது. அப்படி அந்த டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து டேக்கிள் பண்ணணும், டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோபமைன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து பிரெயின்ல இருக்க நர்வ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா பாதிச்சுது. அப்படி அந்த நர்வ் சிஸ்டத்தை நேச்சுரல் டோபமைன் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் அப்படின்னு இருக்க எலமெண்ட் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ஆர்டிஃபிஷியலா டோபமைன் கொடுக்கும் பொழுது அதில் உள்ள ப்ராப்ளம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆர்டிஃபிஷியல் டோபமைன் அப்படின்னா என்னது? ஒரு நர்வ் சிஸ்டத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயமா பண்றது. அப்படி ஆர்டிஃபிஷியலான மகிழ்ச்சிகள்லாம் என்ன? ஒரு ஃபோன் யூஸ் பண்றதாகட்டும், சோஷியல் மீடியா பார்க்கறதாகட்டும், எல்லாமே ஆர்டிஃபிஷியலான டோபமைன் செக்ரேட் பண்றது. அப்படி ஆர்டிஃபிஷியலான டோபமைன் செக்ரேட் பண்றதுனால ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி டக்குன்னு வந்து காத்து இல்லாத பலூன் எப்படி இருக்குமோ அது மாதிரி டக்குன்னு டவுன் ஆகுது. இந்த ரீசன்னால என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுது அப்படின்னா நிறைய நர்வ்ஸ் டிசார்டர் ஆகுது அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஸ்லீப் இல்லாத ப்ராப்ளம் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அண்ட் இந்த மாடர்ன் ஜென்ரேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க அண்ட் COVID-19 அப்புறம் என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம், COVID-19னால என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். COVID-19 அண்ட் டெக்னாலஜியில் உள்ள மேசிவான சேஞ்ச் வந்துச்சு. எல்லாமே சோஷியலைஸ் ஆகக்கூடாது அப்படின்ற சிச்சுவேஷன் வந்ததுனால எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அண்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற அதிகமாயிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து யூஸ் பண்றாங்க. டோபமைன் வந்து அதிகமாயிட்டே தான் செக்ரேட் பண்ணிட்டு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் டோபமைனா இருக்கு. அண்ட் நேச்சுரல் டோபமைன் அப்படின்ற எலமெண்ட் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணும் யூனியனுக்கு. அது மட்டும் இல்ல ஒரு நல்ல ஹெல்த்தை வச்சுக்க யூஸ் ஆகும். அப்படி நேச்சுரல் டோபமைன் என்ன பண்ணணும் அப்படின்னா சன்லைட்ல இருக்கட்டும், அதுக்கடுத்து ஃபோன் அந்த மாதிரி சோஷியல் மீடியா அது மாதிரி கம்ப்ளீட்டா வந்து டிடாக்ஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணா நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மலா இந்த ஆர்டிஃபிஷியல் என்னோட கம்பெனில யூஸ் பண்றேன், நான் கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்ற கம்ப்யூட்டர் யூஸ் பண்றேன். அந்த சிச்சுவேஷன் என்ன பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்லீப்புக்கு 2-3 hours பிஃபோர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஆர் அந்த டிஜிட்டலா இருக்க ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அந்த யூவி ரேஸ் மூலமா வந்து ஸ்லீப் பாதிக்கப்படுது. அதனால இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணாலே போதும், மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தரும். இப்படி இந்த விஷயங்கள் பண்ணணும், இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது ஆல்ரெடி WHO சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா இந்த சிச்சுவேஷன் சால்வ் ஆகும். அப்படி எந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க WHO? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போனை வந்து இந்த டைம்ல யூஸ் பண்ணணும், ஒரு 2-3 hours மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்கிரீனிங் டைம் வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து இருக்க யூவி ரேஸ் உங்க கண்ணு பாதிக்குது. கண்ணு பாதிச்ச பிறகு உங்க ஸ்லீப் பாதிக்கப்படுது. ஸ்லீப் பாதிச்ச அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கிளியரா வந்து சர்க்கிள் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க WHO. இந்த விஷயத்த கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி அப்படின்னா டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஸ்லீப் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஜிம்முக்கு போற விஷயங்கள் அதிகமா இருக்கு அண்ட் எல்லாமே வந்து ஸ்லீப் மெயின்டைன் பண்ணணும், டயட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. பட் மெயினான விஷயம் வந்து டிஜிட்டலா எவ்வளவு ஸ்கிரீனிங் டைம் யூஸ் பண்றாங்க அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படாம இருக்கிறதா அண்ட் அந்த விஷயம் தான் ஹார்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே பாதிக்கப்படும். அண்ட் டயட் மெயின்டைன் பண்றதுனால வந்து ஹெல்த் இது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு நினைச்சீங்க, போகும்.
பட் ப்ராப்பரான மெயின்டைன் பண்ணி டாக்டர் சஜஷன்ஸ் இருந்தால் போகும். பட் டயட் மட்டும் மெயின்டைன் பண்ணுறேன், என்னோட விஷயம் டிஸார்டர் போதும் அப்படின்னா நினச்சிங்கன்னா போகாது. மென்டலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மென்டலாக எந்த டைமில் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, எந்த டைமில் உங்களுக்கு எபிலிட்டி இருக்குது அண்ட் எந்த எபிலிட்டி எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படி தான் மேட்டர். அந்த டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பெட்டர் டயட் உங்களால் கொடுக்க முடியும். ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயமே மிகப்பெரிய விஷயம் டயட்டில். அந்த ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டயட் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். டேட் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட பெட்டர் லைஃப் யூஸ் ஆகும்.